இங்க ஒரு நாட்டுல இருந்த எல்லாருமே ஜோம்பிகளா மாறிடுறாங்க. ஆனா அதை பார்த்து அந்த பையன் பயப்படல. அதுக்கு பதிலா அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா அவன் இனிமே ஆபீஸுக்கும் போக வேண்டிய அவசியமே இல்ல. அவன் இப்போ நினைச்சது எல்லாத்தையும் பண்ணலாம். யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நாடு இப்போ அவனுக்கு தான் சொந்தம். அன்னையில இருந்து அவன் விருப்பப்பட்ட வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் ஒரு பைப் வழியா கீழே இறங்கிட்டு இருக்கான். அப்போ பக்கத்து பிளாட்ல 2 பேரும் இன்னும் ஜோம்பியா மாறாம நார்மலா இருக்கிறத பாக்குறான். அப்போ அவங்க கிட்ட கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் சேர்த்து சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். கடைக்கு போற வழியில நிறைய ஜோம்பிகள் அவனை விடாம துரத்தியே வருது. அதுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அந்த சிட்டிலேயே பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டான். அங்க பணம் கேட்கறதுக்கு எந்த ஆட்களுமே இருக்க மாட்டாங்க. அதனால அவனுக்கு விருப்பப்பட்ட எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுக்கிறான். அடுத்ததா ஒரு பியூட்டி பார்லர் போயிட்டு அந்த பார்லரோட ஓனரை நாற்காலியில கட்டி போட்டு அவனுக்கு விருப்பப்பட்ட எல்லா கலர்ஸையும் தலையில அடிச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட எந்த பணமும் கொடுக்காம அங்க கிடைச்ச கலர்ஸை எடுத்துக்கிட்டு அந்த சிட்டிலேயே இருந்த பெரிய பில்டிங்ல அவனோட ஃபேஸ வரைஞ்சு வைக்கிறான். ஆனா சைக்கிளோட ஸ்பீடு ரொம்ப கம்மியா இருந்ததால அந்த ஜோம்பிகள் அவனை நெருங்கி வந்துருது. அந்த டைம்ல அவனோட கண்ணுல ஒரு புல்லட் படுது. உடனே அதை எடுத்துட்டு ஜாலியா அங்க இருந்து ஸ்பீடா போயிடுறான். தீபாவளி அன்னைக்கு நைட்டு நிறைய பட்டாசு கொளுத்தி தனியா தீபாவளியை கொண்டாடுறான். அடுத்ததா காஸ்ட்லியான ஃபுட்ஸை நல்லா சாப்பிட்டு கனவுல கூட நினைச்சு பார்க்காத வாழ்க்கையை வாழ்றான். ஆனா என்ன பிரச்சனைனா அவன் தனியா வாழுறான். அவனுக்கு துணைக்கு யாருமே இல்லாததால அந்த லைஃப் இப்போ போர் அடிக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு நாள் ஒரு பொண்ணு ஹெல்ப் கேட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணிருப்பான். அதை பார்த்ததும் அவனோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. உடனே நேரா அவ சொன்ன அட்ரஸ்க்கு போறான். ஆனா உள்ள வரும்போது அவன் டோரை ஓபன் பண்ணி வச்சுட்டு வந்ததால ஒரு ஜோம்பி உள்ள வந்து அந்த பொண்ணை கடிச்சிருது. அதை பார்த்து அவன் பயங்கரமா கோபப்படுறான். உடனே ஆத்திரத்துல அந்த ஜோம்பியை பயங்கரமா அட்டாக் பண்ணி காலி பண்ணிடுறான். ஆனா ஜோம்பி கிட்ட கடி வாங்கினதால அந்த பொண்ணும் ஜோம்பியா மாறி அவனை கடிக்க வர்றான். உடனே அவன் அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி நேரா அவனோட வீட்டுக்கு போறான். அப்போ பக்கத்து பிளாட்ல இருந்தவங்களும் இப்போ அங்க இல்ல. ஒருவேளை அவங்களும் ஜோம்பியால அஃபெக்ட் ஆகி இறந்திருக்கலாம்னு நினைக்கிறான். அதை பார்த்ததும் அவனோட ஹார்ட் அப்படியே நொறுங்கி போகுது. ஏன்னா அந்த பக்கத்து பிளாட்ல இருந்த பொண்ணு கர்ப்பமா இருந்திருப்பான். அடுத்த நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் அந்த ஸ்டோர்ல போய் அவனுக்கு தேவையான பொருட்களை எடுக்க போறான். அப்போ திடீர்னு ஒருத்தன் கடையில இருந்து வந்து அவனை அட்டாக் பண்றான். உடனே நான் ஜோம்பி இல்ல, என்ன அடிக்காதுன்னு அவன் கிட்ட கத்துறான். உடனே அவன் ஹெல்மெட்டை கலத்தும் போது அது ஒரு அழகான பொண்ணுன்னு தெரிய வருது. அதை பார்த்ததும் இப்போ அவனோட முகத்துல ஒரு ஒளி வட்டமும் தெரியுது. ஆனா அவன் இந்த டைமும் டோரை க்ளோஸ் பண்ண மறந்துட்டால ஜோம்பிகள் உள்ள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா அந்த பொண்ணு எல்லா ஜோம்பிகளையும் ஈஸியா சமாளிக்கிறான். அதை அங்க ஒளிஞ்சி இருந்து பார்த்த அவன் இன்னும் அதிகமா இம்ப்ரெஸ் ஆகி நீ வேணும்னா என் கூட வந்துக்கோ, உன்னை எந்த ஜோம்பிகளையும் தொட விட மாட்டேன்னு சீன் போடுறான். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப கூலா என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான்.